எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரியலி வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஸோ எஃப்டியில் நீங்கள் அமௌண்ட் போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்குவல் டு அவர் இந்தியாவோடைய க்ரோத் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 lakh போட்டிருந்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி இயர் 6%னா 6,000 ஆகும். பட் அந்த இயர் முடிகிறப்போ ஸ்டில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணுறப்போ அந்த 1 lakh வந்து 1 lakh-ஆகவே தான் இருக்கும். இட் மேபி ரெடியூஸ்டு டு 95,000 கூட மாறி இருக்கலாம், ஈக்குவல் டு அதனுடைய பர்ச்சேஸ் பவரை பொறுத்து. ஸோ குட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்போ கோல்டு ஆர் சில்வரில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் எஃப்டியில் எப்போ அமௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எஃப்டியில் அமௌண்ட் வச்சுக்கலாம். பட் லாங் டைம் பார்க்குறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு எஃப்டி. ஸோ நீங்கள் சின்ன சின்ன கம்பெனியில் சிட்ஸ் மாதிரி போடலாம், கோல்டு சிட் வித். ஆனால் நீங்கள் எப்பவுமே வர வைக்கிறது கோல்டு வேல்யூவில் வர வைங்க. அதுதான் வந்து மோர் ரிட்டர்ன் ஆவரேஜ்லி கம்பேர் டு. ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் பார்க்குறப்போ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ரிட்டர்ன்ஸ் ஹையர் தென் எஃப்டி. ஸோ நம்ம வந்து எஃப்டியில் போகிற அமௌண்ட் வி கேன் இன்வெஸ்ட் இன் கோல்டு. அடுத்த விஷயம் என்னென்னா, கோல்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கோல்டாக காயின்ஸாக ரிட்டர்னாக வாங்க முடியுமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கடையிலேருந்து வாங்குறப்போ சம்டைம்ஸ் அவங்க வந்து செய்கூலி சேதாரத்தோடு தான் நாங்கள் இருக்காங்க, பட் அது வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா வி வில் அகெயின் மேக் லூஸ் அவர் மணி. ஸோ நீங்கள் எப்பவுமே பண்ணுற அமௌண்ட் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் பவுனாக நம்மளால் வாங்க முடியுமாங்கிறத செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்குறதுக்கு கீப் ஆன் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.